என்னோட இன்னைக்கான சுவாரஸ்யமான வீடியோல என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவிய வந்து கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம எழில். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா இவங்க ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இடுப்பு வலியும் வந்துருச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே அந்த ரவுடிங்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தேவியை ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஸோ கடைசி நேரத்தில் அந்த பேமெண்ட்டை கேட்டு கொஞ்சம் டிலே பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தேவியை காப்பாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு யார் காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஈஷா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்களோ இங்கே எழில். ஸோ சூப்பராக இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே விக்னேஷோட மாமா தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுன்னு வைங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம விக்னேஷும் சரி அவங்க மாமா மேலே செம்மையாக வந்து கோவப்படுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ தேவி கூட சேரத்துக்கான ஒரு வாய்ப்பு செம்ம சூப்பராக வந்து அமையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவி செக்கப், அதாவது நிறமாச கர்ப்பிணியாக வேறு இருக்காங்க. இப்போ செக்கப்புக்கு வந்து போயிட்டுருக்க டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அவங்கள வந்து அந்த திருடங்க இது வந்து பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்டேருந்து அழகா எழிலுக்கு வந்து காப்பாற்றிட்டாரு. என்ன இங்கே வந்து சரவணவேலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கத்தி குத்துமே நடந்திருக்கு. அவரையும் எமர்ஜென்சி வார்டில் சேர்த்து அவரை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா வந்து ரொம்ப பேனிக்காக இருக்கிறதுனால ஸோ அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து இப்போவே வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இப்படி வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா எழிலோட நம்ம கையிலையும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயமுறுத்த தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உடனே ஹஸ்பண்டோட சிக்னேச்சர் வேணும். ஸோ அப்போ தான் எங்களால் எதுவுமே ஃபர்தராக வந்து மூவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து வந்து சொல்ல தான் போகிறாங்க. கண்டிப்பாக விக்னேஷ் ஃபோன் பண்ணுவாங்க. விக்னேஷு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி டிவோர்ஸ் வேறு கொடுத்துட்ருக்காரு. ஸோ வருவாரா என்னன்னு தெரியல. சரி அவர் வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தேவிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அந்த டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அதை தான் வந்து சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹஸ்பண்டோட சைன் இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஃபர்தராக ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் எங்களால் வந்து சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா இல்லைங்களா. ஸோ அவங்களால எந்த ஒரு இதுவுமே வந்து அடுத்த ஒரு ப்ராசஸான ஃபர்தர் ஸ்டெப்ஸ் வந்து வைக்க முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து விக்னேஷ் வந்து தான் ஆகணும். ஒரு வேளை ஏதாச்சும் ஆச்சுன்னு வைங்களேன், அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக எங்கள் மேலே வந்து கேட்பாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து விக்னேஷை வர சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபர்தராக நாங்கள் மூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி டாக்டர் தரப்புலேருந்து சொல்லுவாங்க. என்ன இல்லை கையில் அங்கே நர்ஸாலும் அது யூஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத வர வீடியோஸ்லாம் பார்க்கலாம். பாய்.